இன்றைய 5 முக்கிய செய்திகள் உங்களுக்காக. பிளவுபட்ட உலகில் சிங்கப்பூர் ஒரே குடும்பமாக ஒற்றுமையுடன் திகழ்வது விலைமதிப்பற்ற சொத்து என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது சீன புத்தாண்டு செய்தியில் தெரிவித்துள்ளார். பிரதமராக அவர் விடுத்திருக்கும் முதல் சீன புத்தாண்டு செய்தி இதுவே. சீன புத்தாண்டு விடுமுறை காலமான ஜனவரி 28 முதல் 30 வரை மொத்தம் 1115 தனியார் மருந்தகங்கள் திறந்திருக்கும். விழா காலத்தில் மருத்துவ பராமரிப்பு தேவைப்படுவோர் தங்கள் முகவரி அல்லது அஞ்சல் குறியீட்டை பயன்படுத்தி அருகிலுள்ள மருந்தகங்களையும் அவை செயல்படும் நேரத்தையும் ஜிபி கோவேர் என்ற இணையதளத்தில் தேடலாம். பாட்டாளி கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லியோன் பெரேரா ஜனவரி 28ஆம் தேதியன்று வேலை நிமித்தமாக நியூயார்க் நகரில் வசிப்பதாக அறிவித்தார். வரவிருக்கும் பொது தேர்தலில் அவர் போட்டியிட வாய்ப்பில்லை என்பதை இது குறிக்கிறது. வரும் ஆண்டுகளில் தீவு முழுதும் பொது வீடமைப்பு பேட்டைகளில் புதிய விளையாட்டு வசதிகளை எதிர்பார்க்கலாம். பல நகர மன்றங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்பாட் இன் பிரசிங்ட் திட்டத்தை பயன்படுத்தி இவ்வசதிகளை கட்டி வருகின்றன அல்லது கட்ட திட்டமிட்டுள்ளன. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான விமான சேவைகள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. அதற்காக இரு நாடுகளும் கொள்கை அளவிலான உடன்பாட்டுக்கு இணக்கம் கண்டுள்ளன. இது போன்ற மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுக்காக ரவி சிங்காரம்.